எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பார் அந்த அந்த ஒளி ஒளி ஒளியால் தாவரங்கள் எப்படி வந்து உள்ளொளியால் வேலை செய்கின்றன. அதை பார்த்தேன், எல்லாத்தையும் எல்லா கட்டையும் படித்து பார்த்தேன். நான் பேசுறது கேட்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. அந்த தாவரங்கள் எப்படி ஒளியால் வேலை செய்யுதுன்னு பார்த்தேன். ஓகே. அது நிறைய எக்கச்சக்கமான செய்தி இருக்கு. நிறைய செய்தி ம். இருக்கு. கூகுள்ல போய் பார்த்தேன். அடுக்கடுக்காக கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதாவது பரிணாமத்தின் தோற்றமே அந்த ஒளி வச்சு தான் உள்ள அனுப்பிச்சிருக்குது. இந்த ஒளியால தான் படைக்கப்பட்டிருக்குது எல்லாமே. அந்த ஒளிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. ஒளிங்கிறது எனர்ஜி தான். ம். ஒளிங்கிறது எனர்ஜி. இப்பதான் அவன் எனர்ஜி பாக்கெட்டுங்கிறான். ரெண்டாவது வந்து அதுக்கு எந்த சார்பும் கிடையாது. ஆச்சரியம் கேட்டா அது சார்பு கிடையாது. எது மேல பற்று கிடையாது. இது மேல ம். அது குற்றம் இல்லாம அந்த அஹ், விதை குற்றம் இல்லாம அந்த விதை வந்து குற்றம் இல்லாம இருக்கிறதுனால, அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு அது தள்ளிக்கிட்டே போயிடுது. அது ஃபுல்லான வளர்ச்சியுமே அங்கேயே நடந்துருது. சரி. அதற்குள்ள அது போக அந்த ஆற்றலுக்கு பற்று கிடையாதுன்னு நான் சொல்ல வர்றேன். இடம் கிடையாது, பற்று கிடையாது. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? எங்க பற்று இல்லையோ அங்க தான் வளர்ச்சி இருக்கும். பற்றே கிடையாதுன்னு வெக்கமான சுடு சொருன்னு இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அது பொதுன்னு அர்த்தம். பற்றே இல்லைன்னு அர்த்தம். பற்றே இல்லை அவ்வளவுதான். ம். எனக்கும் இருக்கும், உனக்கும் இருக்கும் அவ்வளவுதான். இன்னாருக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு வேணா அது பற்றே கிடையாது. பற்றுன்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அது பொதுன்னு அர்த்தம். எப்படி மழை, வெயில் எல்லாருக்கும் பொதுவானது, அதே மாதிரி இந்த இப்படி வேணா பொருத்தி பாருங்க. எல்லா எப்படி பற்றே இல்லாதது அப்ப என்ன அர்த்தம்? நீ கேட்டாலும் கேட்டாலும் கேட்காட்டியும் அது பற்று கிடையாது அதுக்கு. அது மான, வெக்கம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. அது பற்றே கிடையாது அது. அது சக்தி அவ்வளவுதான். சக்தியின் வடிவம். ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும். நீ எடுத்து கேட்டு நீ அவனுக்கு சுத்தம் இல்லாதனால தான் உனக்கு நோய் வருது. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண ஒரு விதைக்கும் அந்த வெளிச்சம் போகுது. ஒரு மனிதனுக்கும் போகுது. அந்த விருட்சம் அந்த விதை வந்து அது தனக்குள்ள இருக்கிறத விருட்சமா மாத்திக்கிற அளவுக்கு அது தயாரா இருக்கு. நம்ம தயாரா இல்ல. அவ்வளவுதான். காரணம் நாம வந்து அந்த மனத்தால் ஆனவங்க. மனம் வந்து மானம் கெட்டு போகுது. மனத்தால் ஆனதுனால நமக்கு ஒழுக்கம் கிடையாது. அந்த 3வது மனத்தில தான் ஒழுக்கம் வருது. 4வது மனத்தில முதல் 2ல ஒழுக்கம் கிடையாது. அதனால தான் எல்லாரும் நாறிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. முதல் 2ல ஒழுக்கம் கிடையாது. 3வது நமக்கு மனமே அது கிடையாது. பகுத்தறிவு கிடையாது, மனமும் கிடையாது. மற்றதுக்கெல்லாம். மனிதனுக்கு மட்டும் தான் பகுத்தறிவு மனிதன் இருக்குது. இவன் அந்த புலன்களை தாண்டறதில்ல. புலன்கள் வந்து 2ல மாட்டிக்குது. அந்த ஆடம்பரத்தில மாட்டிக்குது. உடம்ப எந்த எந்த ஒழுக்கமே இல்லாதவன் தன் ஒழுக்கம் உள்ளவனான்னு காட்டிக்குது. எந்த ஒழுக்கமும் கிடையாது. அ கலைகள் சிறந்தவன் காட்டிக்கிறது. எந்த ஒழுக்கமும் கிடையாது. கலைகள் சிறந்தவன். ஒண்ணா உடம்ப காட்டுறது, அல்லது வந்து தங்கிட்ட இருக்கிற திமிர காட்டுறது, நம்மட்ட இருக்கிற எந்த முன்னேற்றத்தை தராத அந்த கலைகள் காட்டுறது. நெறைய பேர் கலைகள் இருக்குது. எந்த முன்னேற்றமும் இல்ல. பரிணாம முன்னேற்றம் இல்லாதயே காட்டுறாங்க. அது சின்ன சின்ன பிரிவுகள். இந்த மனிதகுலம் எங்க போகணுங்கிற சிந்தனையே இல்லாம வாழ்றது இந்த 2000 ஆண்டுகள். இப்பதான் மனித குலம் வந்து என்ன பண்ணுது, விண்வெளிக்கு போறத பத்தி பேசுது. ஆனா விண்வெளிக்கு போறதுக்கான தயாரோட இந்த உடம்பு இருக்குது. விண்வெளிக்கு விண்வெளிங்கிறது ஒண்ணும் கிடையாது. மற்ற இடத்துல போய் வாழணும். விண்வெளிங்கிறது நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் கிடையாது. மற்ற இடத்துல போய் வாழ்றது தான் அவ்வளவுதான். அதுக்காக இந்த தயாரிப்போட தான் இருக்குது. இந்த உடம்பே விண்வெளியில இருந்து வந்திருக்கு. நம்ம விண்வெளியில ஒரு அங்கம் தான். ஆகாயத்தின் ஒரு அங்கம் தானே. ம். இந்த பிரபஞ்சமே இந்த பூமியே ஆகாயத்தோட ஒரு அங்கம் தான். அப்படி அப்ப பார்த்தோம்னா. அதுல ஒரு அங்கம் அப்ப இது எங்க வேணாலும் போலாம்ல்ல. அதுக்கு மாரி சூழல் உருவாக்கிக்க வேண்டியது. நம்ம தான் உருவாக்கிக்கணும். எப்படி அ செயற்கை செயற்கையான இடத்த மேல தயாரிக்கிறாங்கல்ல. இப்ப வந்து விண்வெளி வீரர்கள் வந்து இறங்கியிருக்காங்க வெற்றிகரமா கடல்ல இறங்கிட்டாங்க. வீடு திரும்புறாங்க. ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு 4 மாசம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க. உடல்ல என்ன தகுதி இருக்குது? எப்படி இருக்குது? சராசரி சூழலுக்கு வந்துட்டாங்கன்னா, அது இன்னும் 2, 3 மாசம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதைய. ஆராய்ச்சி பண்ணி அவங்க கை, கால்ல வந்து இயல்பு நிலைக்கு திரும்புறாங்களா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா,
இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். நாங்க எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. 8 மாசம், 9 மாசம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணீங்கங்கிறது நேரடியா அவங்க தினம் நேரடியா அங்கருந்து நீங்க அ தகவல் தொடர்பு மூலம் அனுப்பிச்சாலும் கூட, வாய் வழியா கேட்டு அது அ செய்யறது அது ஒரு விஷயம். அதனால வந்து அ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே மனிதனுக்கு தகுதியாக தான் இயற்கை படைத்திருக்கிறது. என்ன சொல்லியிருப்பாரு? 11ஆம் பாடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் பாடத்துல "தி above method is best suited for space life." above method for above method is best suited for space life. இதுக்கு என்ன அர்த்தம்? விண்வெளியில வாழ்றதுக்கு இந்த முறை வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்னு. Yes, the human body is created as the human body is created with inbuilt power. அது என்ன அர்த்தம்? அதாவது தனக்கு தேவையான சக்திய நம்மளுடைய உள்ள இருந்தே அது வேண்டிய Nature. சக்திகள By பெற்றிருக்கும். nature. By nature. ம். இயற்கையாகவே அது வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. இயற்கையால் இயற்கையால் அனைத்து சக்தியோடு ஆ, இயற்கையால் அனைத்து சக்தியோடு இயற்கையால் அனைத்து சக்தியோடு வணக்கம். யாருங்க? கோகிலாம்பாள் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க கோகிலாம்பாள்? வணக்கம் கோகிலாம்பாள், எங்க இருந்து பேசுறீங்க? தகவல் கொடுங்க. தகவல் கொடுங்கம்மா. தகவல் கொடுங்க, அப்புறம் கட் பண்ணிடுவோம். நீங்க நேத்தே வந்தீங்க, உங்களுக்கு என்ன யாரு தகவல் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கங்க. யார் என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் கோகிலாம்பாள், இருக்கிறீங்களா இல்லையா? பொறுப்பா பதில் சொல்லுங்க. கோகிலாம்பாள் இருக்கீங்களா இல்லையா? நேத்து வந்துட்டு அவங்க எதுவுமே பேசவே இல்ல. அப்படி ஐடியலாவே இருந்துட்டாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படி இருந்தா உங்கள அனுமதிக்க மாட்டோம். இவங்கள யாரு என்னன்னு பதில் சொல்லுங்க. இப்ப இப்ப உங்கள நிறுத்திருவோம் உங்கள. வந்தீங்கன்னா உங்கள பதிவு பண்ணிக்கங்க. என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. உங்கள பத்தி எதுவுமே சொல்லாமயே இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? கேட்கிறோமில்ல? சரி. தி அபவ் மெத்தட் அப்ப அவங்கள நிறுத்திடலாம் உங்கள. டோன்ட் வாட்ச் அமுத்திடலாங்களா? அதான் அவ்வளோதாங்கய்யா. டோன்ட் வாட்ச்ன்னு போட்டுட்டேன் நான் அவங்கள. ம். அவங்கள அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. ரிமூவ். ரைட். ரிமூவ் பண்ணியாச்சு அவங்கள. வேணா அவங்க சொல்லி உள்ள வரட்டும். சரி. தி அபவ் மெத்தட் இஸ் பெஸ்ட் suited for space life as the human body is created. Already is created. செய்யப்பட்டு இருக்கிறது. என்னது? is created. செய்யப்படுவதோ அவர் கிடையாது. ஏற்கனவே செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம உடம்பு இப்ப ஏற்கனவே உடம்பு செய்யப்பட்டிருக்குங்கிறது அடுத்தடுத்த நிலைக்கு போறோம். ம். ஒரு வடிவத்துல குடுத்தாச்சு. அதாவது ஒரு முழு வடிவத்தை குடுத்தாச்சு. அதுக்குள்ள இருக்கிற தடைகளை தாண்டி முழு வடிவத்துக்கு போறோம். இப்ப 8ஆம் வகுப்பு வரை குடுத்தாச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு கற்பனையா பேசுறேன். 8 நிலை வரை குடுத்தாச்சு. நம்ம 5ல நின்றுருக்கிறோம். 6க்கு போறோம். 7க்கு போறோம். 8க்கு போனா என்ன முடியுது. அப்ப எல்லாமே முடிவோட ம். எல்லாமே முடிவோட இருக்கு. முடிவோட இருக்கு. இதுல என்ன அதிசயம்னா எல்லாம் முடிவு. அதான் வெங்கடேசன் எழுதுறாரு. கிரியேட்டட்
with built power by nature for mankind to develop and expand in space, a necessary way of life for the humans in the near future. Hence, healthier life can be achieved by the water. அப்புறம் அந்த சுத்தமான தண்ணீர். இது வந்து அந்த நீண்ட கால பயிற்சியில தான் சுத்தமான உடல் ஏற்படுகிறது. அதுதான். நீண்ட கால பயிற்சியில ஒண்ணும் கிடையாது. அதிகபட்சமா 180 நாள். என்னது? நீண்ட கால 180 நாள். ஆமா. எவ்வளவுதான் நீண்ட கால பயிற்சிக்கு இவ்வளவுதாங்கிற. ஒண்ணுமே இல்ல இதுல. இதுல இது இது நீளம், கீழம், உயரம் அது எல்லாரும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுல. Hence, a healthier life can be achieved by water diet system. When hard physical work, when hard physical work, கடுமையான உடற்பயிற்சி சம்பந்தமான அதாவது உடல் உழைப்பு செய்கின்ற பொழுது நீங்க கடுமையான உடல் உழைப்பு கடுமையான உடல் உழைப்பு செய்கின்ற பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் போதைப் பொருள் சாப்பிட்டுக்கிறீங்க. இந்த கை கால் வலி இப்போ எனக்கு போதைப் பொருள் தேவையில்லை, ஆனால் கை கால் வலி வருகின்ற பொழுது அந்த உணவு எனக்கு என்னவா மாறுது? கை கால் வலி தெரியாம இருக்கிற நிவாரணியாக மாறுகிறது. அது வலி நிவாரணி. என்னவா மாறுது? கை, கால் வலி தெரியாம இருக்கிறதுக்காக வலி நிவாரணியாக மாறுகிறது. எது மாறுகிறது? தைலம் போட்டுக்கிறீங்க இல்லையா? தலைவலிக்கு தைலம் போட்டு எதுக்கு தைலம் தைலம் போடுறீங்க? போடுறோம். வெளிய இருக்கிற வலி வந்து அத அப்ளை பண்ற எனக்கு இப்ப புரிஞ்சது என்னன்னா, நமக்கு தலை வலிக்கும் பொழுது, அத தைலத்த தடவணும் அப்டின்னா, அதிலிருந்து வர வேதிப்பொருளுடைய இது அத விட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த தலைவலி நமக்கு தெரியாது. தலைவலி கியூர் ஆறது கிடையாது. கியூர் ஆகாது. அதேதான். அதேதான். அதனால தான் பெயின் கில்லர் போடு. பெயின் எல்லாம் போகாது. அந்த அதோட அது வலி அதிகமா கொடுக்கும். பெயின் இருந்துட்டு தான் இருக்கும். அது மறைக்கிறதுக்கு போதைப் பொருள். இப்ப வலி இருக்குது. வலி இருக்குது கஞ்சா குடிக்கிற மாரி. அப்ப வலி இருக்குது. அந்த வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு அது வேலை பண்ணிக்கிறது. அப்ப வலி இருந்து கொண்டு இருக்கிறது. அதை விட நீங்க சொன்ன மாரி அந்த மருந்துக்கு வீரியம் அதிகமா இருக்கிறதுனால இது மறைஞ்சு இருக்கிறது. அந்த வீரியம் குறைஞ்சதுன்னா மறுபடியும் வலி பிடிச்சுக்கும். வீரியம் குறைஞ்சதுன்னா இதுதான் நோயாளிகள் படுற பாடு. இப்ப இருக்குது அவங்களுக்கு தெரியும். இத பகுத்து ஆராயிற அளவுக்கு அந்த அறிவு வேலை நுட்பமா வேலை செய்றது கிடையாது. 100 பேர் 100 பேத்துக்கு வேலை செய்யாது. சுயநலம் அல்ல. இது சுயநலத்துல தான் நான் பிறந்திருக்கிறேன். மனம் போனபடி ம். வாழ்ந்துட்டு, மனம் போனபடி வாழ்ந்துட்டு, மனம் போனபடி வாழ்ந்துட்டு உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம். இப்போ இது இது பார்த்தீங்கன்னா, சுளுக்குக்கு ரொம்ப வலியா கால் ரொம்ப வலியா இருந்ததுன்னா, இது தேய்ப்பேன். ம், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வலிக்கும். வலி இல்லாத இடத்த தேய்ச்சுன்னு ரொம்ப எரியும். ம். ரொம்ப எரியும். தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு எரியும். நீங்க வலி உள்ள இடத்துல தேய்ச்சீங்கன்னா, வலியே இருக்காது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஓ! அது என்ன பண்ணுதுன்னா, வலி உள்ள இடத்துல தேய்க்கும்போது, இந்த வலி அந்த வலியோட அதிகமா இருக்கிறதுனால வலி தெரியல. ம். அவ்வளவுதான். ஆ அதேதான். அதே 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 அதே. அதேதான் அதேதான். இதத்தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் நோய்களை அழித்து வைத்து சரி, இப்ப அதை சரி பண்ற விட்டுப்போட்டு, நீங்க மருந்து போட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. ஆ பிரயோஜனமே இல்லையே! அவ்வளவுதான். இது என்ன பண்ணும், இந்த மருந்து தீர்ந்துட்டு இருக்கும். ஆனா அது வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மருந்து போட்டுட்டே தான் இருக்கும். தீரும். இந்த இதத்தான் இதத்தான் அ அ இங்கிலாந்து இந்த அமெரிக்க மருத்துவர் ரிச்சர்ட் சாமஸ் 6 சரின்னு சொல்லுவாங்க. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகளை மொத்த நம்பி இருக்கிறது தவறு. இந்த நம்பிக்கையும் பழக்கவழக்கமும் பக்க விளைவை அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. ம். நோய்களே அதிகமாக்குவது. அப்ப என்னென்ன நோய் வருதுன்னு தெரியாது. ஏன்னா, நோய்கள் அதிகமா இருந்தா கிருமிகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். கிருமிகள் வளர்ந்து உன்னை கொலை செய்யும். மனுஷனை எனக்கு காலையில எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஏந்திச்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புடிச்சு இழுக்கும். நரம்பு புடிச்சு இழுக்கும். ம். அந்த கீழ எடுத்து அந்த மொத ஸ்டெப் வைக்க முடியாது. ஆ, ஏன்னா, என்னோட வேலை பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம், 14 மணி நேரம் நிக்கிறது தான் இருந்தது. ரெஸ்டாரண்ட்ல வொர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா. ஆ. ஸோ உட்கார்றதே கிடையாது. ஸோ ம். அப்ப அந்த வாரத்துல 1 நாள் படுத்து நல்லா தூங்குவேனா, அப்ப கால எடுத்து கீழ வைக்க முடியாது. அப்படியே தள்ளும். அவ்வளோ வலி.
அவ்ளோ வலி. அப்போ இது மாதிரி எதனா ஒண்ணு போட்டா தான் அந்த வலி குறையும். இப்ப அந்த வலி இல்ல சுத்தமா. 14 மணி நேரம் வேலை காலையில செஞ்சது எவ்வளோ வலி இல்ல. 14 மணி நேரம் வேலை செஞ்சது எவ்வளோ எரிச்சலா இருந்திருக்கும் பாருங்க. ஆமா. எரிச்சலா இருந்திருக்கும். அதுதான் அந்த முட்டி தேய்மானம் வந்து அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டக்கு, 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 டக்குன்னு சவுண்டு. அந்த 2 முட்டியிலயுமே சவுண்ட் வரும். வலி, பயங்கர வலி. அது தெரியாமயே வலி. மருந்து போட்டுக்கிட்டு, மாத்திரை போட்டுக்கிட்டு மாத்திரை போட மாட்டேன். இது எப்ப ரொம்ப முடியலன்னா இது தடவுவேன் அவ்வளவுதான். ஆனா சொல்யூஷன் இல்ல எனக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் குறைஞ்ச பிறகு, இப்போ 95ல இருந்து 75 குறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சதுனால, வலி 80% இல்ல. இன்னும் 20% அந்த உராய்வு அந்த தேய்மானம் இருக்கு. எப்பயாச்சும் கட்டக் முட்டக், கட்டக் முட்டக் சவுண்ட் வருது. நீங்க சொன்ன மாதிரி அத தண்ணீய வந்து குடிச்சுக்கிட்டே வந்தா, அந்த உராய்வு கம்மியாகும். அப்படின்ற அறிவு இப்ப தான் எனக்கு எட்டியிருக்கு. அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நடுநிலையா மாத்திரும். நடுநிலையா மாத்திரும். நீ தப்பு ம். பண்ணும்பொழுது அது வலி உண்டாகும். தப்பு பண்ணாதது நடுநிலையா நிக்கும். கீழயும் போகாது, மேலயும் போகாது. பூச்சித்தல் நிக்கும். ம். பூச்சி. ம். மைனஸுக்கும் போகாது, பிளஸுக்கும் போகாது. கீழ்நிலை, மேல்நிலை 2ம் போகாது. அதாவது நீங்க எப்ப ஜீரண நீர் அமைதிப்படுத்துறீங்களோ, அப்ப உடம்பு உடம்பு ஏன்னா மரணத்தை நோக்கி அதாவது நீ முக்தியை நோக்கி போறதுக்கு தான் இந்த உடம்பு. முத்து போய் கழண்டு விழுகணும். அது தானாவே சட்டைய கழட்டி வச்சுட்டு போற மாரி. எப்படி ஒரு பழம் பழுத்துச்சுன்னா, தானாவே கழண்டு கீழ விழுகுது இல்லையா? ம். யாரும் படிக்கிறது இல்லையே! முற்றிய பழம், முற்றிய தேங்காய் ஏன் கீழ விழுகுது? அதுக்கப்புறம் அதுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆ சோ, அதனால அதுலருந்து கலண்டு தனியா வந்து விழுந்துருது அது. தனியா உலகத்துக்கு பயனுள்ளதா மாறுது, அல்லது இனப்பெருக்கம் செய்யுது, அல்லது அடுத்த பரிணாமத்துக்கு போகுது. அடுத்த பரிணாமம் மீண்டும் அதே சர்க்கிளிங் போகுது. அதே தான் நம்ம ம். உடம்புல ஏற்படுது. ஒரு ம். காய்கறிக்கு ஏற்படும். ஆனா என்னன்னா, நமக்கு மனம் அப்படின்ற ஒரு பிசாசு இருக்கிறதுனால, அது இயற்கையோட ஒத்திசைத்து போறதுக்கு நம்மளே தடுத்து வச்சிருக்கோம் அத. தடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப விதை கீழ விழுந்துட்டு அது முளைச்சு மறுபடியும் வேல வருது. ஆமா. அம்மாவுடைய சப்போர்ட்டே இல்லாம, ம். தன்னுடைய இயற்கையின்பால் இருக்கிற அந்த பயோ ஃபோட்டான்ஸ் மூலியமாகவே, அதுல இருக்கிற எனர்ஜி மூலியமாவே அது கிரியேட் ஆயி வெளிய வருது. ஆமா, ஆமா. ஆனா இப்ப நமக்கு வந்து நம்ம மைண்ட் ஒண்ணு இருக்கிறதுனால, இந்த இத எங்க நம்ம அந்த மனம் பழக்கத்துலனாலே நம்மள அழுத்தி வச்சிருக்கு. அத ஆமா. விட்டு வெளிய வர முடியாத நம்ம தவிக்கிறதுனால தான், இயற்கை வந்து அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம நோக்கி நோக்கி நம்மளால போக முடியாம, இப்படியே அழுத்தி வச்சுட்டு இருக்கு. அந்த அந்த ஒளியில இவன் எண்ணத்த பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். அந்த ஒளியிலயும் பதிவு இருக்கு. அந்த ஒளியில ரெக்கார்ட் இருக்கு. ம். அப்புறம் அந்த ஒளியில ரெக்கார்ட் அனுப்புறான். பதிவு பண்ணி போகுது. அது என்ன பண்ணுது? அங்கிருந்து பதிவு திருப்பி அனுப்புது. அப்ப டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்குது. 2 பேத்துக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கு. அந்த பேரொளி யாருக்கும் யாருக்கும் சொல்றீங்க? அந்த ஒளி அவ்வளவுதான். இப்ப ஒளிக்கு பதிவு வேணும் இல்லையா? ஒளியில பதிவு இருக்கணும் இல்லையா? அந்த பதிவு எங்க இருக்குது எல்லாமே? இந்த ஒளியில தான் பதிவாகுது. ஒளியில பதிவாகுறப்ப இந்த பேரொளி அது யார் யார் எப்படி இருக்கும்னு அது பதிவு பண்ணுது. அத திருப்பி அனுப்புது. இது சரியாத்தான் நடந்துட்டு தான் இருக்குது. இது மூளை உணர்றதில்ல. மூளை உணராது, உடம்பு உணர்றதில்ல. ஆனா அந்த ஒளியில அது பதிவு இருக்கு. ஒளியில பதிவு இருக்குன்னா, பதிவு இருந்தா தான் அது அழியும், ஏத்துக்கிறது, முழுமை பெறது, முழுமை பெறாதெல்லாம் அது பதிவு இருக்கணும் இல்லையா? இந்த இடம் காலியா இருக்குது. நீ முழுமை பெற வேணுங்கிற செய்தி அதுல இருக்காது. ஏன்னா, இந்த உண்மையில அந்த தின்னு ஆடிட்டு ஆடம்பரத்துல இருக்கிறான் இல்லையா? ஆ. அத அத கிரகிக்கும் தன்மை இல்லாததுனால இருக்கிறதுனால, நம்ம அத ப்ராசஸ் பண்றதே கிடையாது. அத தள்ளி வச்சுர்றோம். அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, இயற்கை கூத்தாடிகள் உருவாக்கியிருக்கு. கூத்தாடிகள் உருவாக்கி அழிக்கிறதுக்கு தான் உன்னை கூத்தாடிகள் சினிமா கூத்தாடிகள், அரசியல் கூத்தாடிகள் எது உருவாக்கியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனம் சீரழிஞ்சு நாசமா போகுறது அந்த பண்ணியிருக்கு. நீ உண்மை நிலைக்கு போகக்கூடாதுங்கிறது இந்த கூத்தாடிகள். அதுல எல்லாரும் அப்படியே வருவாங்க. அந்த மந்த தன்மையிலே வைத்திருக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ, அப்படியே பண்ணி வச்சிருக்கு. ஆ அதான் இயல், இசை, நாடகம் எல்லாம் இந்த கூத்தாடிகள் வேலை தான். இயலா இருந்தாலும் சரி, இசையா இருந்தாலும் சரி, அறம், பொருள், இன்பம் என்பது வேற, இயல், இசை, நாடகம் என்பது வேற. அறம், பொருள், இன்பம், வீடு பேர் வேற. இயல், இசை, நாடகத்துல சிக்கிட்டீன்னா அது கூத்தாடிக்கிறது தான். சினிமா கூத்தாடிகள் எப்படி சினிமால மாட்டிட்டு முடிக்கிறான், நடிகை பின்னாட போறான், நடிகன் பின்னாட போறான், அரசியல் கூத்தாடிகள் போறான், இசை கூத்தாடிகள் பின்னாட போறான். என்னது? அறிவியல் பக்கம் நீ போமாட்ட. எவனும் அறிவியல் பக்கம் போமாட்டான். என்னது? ம். அறிவியலுக்கு போனா தானே கேள்வி கேட்பான். அறிவியலுக்கே போமாட்டானே. நானெல்லாம் அறிவியலுக்கு போன கடுத்து இந்த கேள்விய கேட்கிறேன். உடலை பற்றி அறிவியல் வேணுங்க. நீ ஒரு செடிய ஆராய்ச்சி பண்ணவா, அந்த நேரடியா மனிதன ஆராய்ச்சி பண்ற மாரி தான்.
ம். அதனால ஜெகதீஷ் சந்திர போஸ் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் தான் வந்து முதல்ல செடிகள ஆராய்ச்சி பண்றாரு. செடிகள ஆராய்ச்சி உயிர் இருக்குன்னு நிரூபிச்சாரு. உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே அவரு தான். விஞ்ஞான ரீதியாக உயிர்களுக்கு அறிவு இருக்குன்னு தத்துவ ரீதியாக சொல்லப்பட்டாலும், அப்ளைடு சயன்ஸா மாத்துறாரு அவரு. நம்ம யாரும் அப்ளைடு சயன்ஸா பண்ணல. மேற்கு வங்காளத்துக்காரர் தான் அப்ளைடு சயன்ஸ் பண்றாரு. அது வந்து ஒரு வங்காள பள்ளிக்கூடத்தில படிச்சு தான் இந்த அறிவே வருது அவருக்கு. தாய்மொழியில தான் அவர் படிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அந்த அறிவ பார்த்தோனயே, உங்க அப்பா என்ன பண்ணாரு, சரி நேரடியா எங்க அனுப்பலாம்? இங்கிலாந்து அனுப்பலான்னு போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லாமே செய்முறை தான். ஏமாந்து போறாரு. என்னடா நம்ம நாட்டுல செய்முறையே கிடையாது. வெள்ளைக்காரன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலே செய்முறை இல்ல. பயங்கரமான திட்டமிட்டு இது வந்து மிகப்பெரிய சதி. நம்ம இந்திய நாட்டை நோக்கி ஏற்படுத்திய பெரிய வந்து ஒரு இந்தியாவுக்கு சாபக்கேடா? இல்லாட்டி அவங்க சூழ்ச்சி பண்ணி இப்படி மாத்திட்டாங்களான்றது நமக்கு இன்னமும் புரியாத புதிரா தான் இருக்கு. ஏன் ஏன் வந்து இன்னும் முழிச்சுக்கல அப்படின்னு. ஏன் சொல்லி தர்ற, இங்க சொல்லி தரல, அங்க ஏன் சொல்லி தர்ற? என்ன நோக்கம்? இங்க நீங்க இந்தியாவுல எதுக்கு சொல்லி தரல? உங்க நாட்டுல சொல்லி தந்துட்டு இருக்கிறீங்க. இங்க போய் பார்த்துக்கிட்டு தானே தெரியுது. பார்த்தோனயே அது கல்லூரிலயும் கிடையாது. எதுலயும் கிடையாது. மணி அ ம ஒரு 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 பையன் முயற்சி பண்றான்னா, அவனுக்கு வந்து ஆசிரியர் உதவி செய்யணும். அந்த மாரி எந்த உதவி யாரும் செய்யல. எல்லாமே நேரடியா போகுது. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆனா இதுல தமிழர்கள் தனித்தன்மையானவர். தமிழர்களுக்கு அது சம்மதமே இல்ல. தமிழர்கள் தனித்தன்மையா இவங்கள 10, 20,000 ஆண்டு வரலாறு இருக்கு இவங்களுக்கு. தமிழர்கள் ம். தமிழர்கள் தான் இவங்க போதையில சிக்கிட்டாங்க. போதையிலே ஆடம்பரத்திலே கூத்தடிலே சாராயம் சாராயம் விபச்சாரத்துல போயிட்டாங்க. சாராயம், விபச்சாரம், கூத்தடிக்கிறது தமிழர்கள் போயிட்டாங்க. அதனால தான் இரும்ப கண்டுபிடிச்சு, பசும செந்தூர கண்டுபிடிச்சு, இந்நேரம் விண்வெளியில போய் குடியேறி மற்ற கோள்களுக்கும் பயணிக்கிற அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்திருக்கணும். சில பேர் பிரம்மாண்ட கட்டடங்கள் கட்டிட்டு, மேற்கு நாட்டு விஞ்ஞானிகள் 1000 ஆண்டுக்கு முன்னாடி 1200, 300 ஆண்டு இன்னைக்கு 2000 ஆண்டுன்னு வச்சுக்கினா கூட, குறைஞ்சபட்சம் 1800 ஆண்டு, 200 ஆண்டு, 1700 ஆண்டுக்கு முன்னாடி கட்டடங்கள கட்டி, விண்வெளி உயரத்துக்கு கட்டடம் கட்டி எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. விண்வெளியினுடைய கட்டட அமைப்பை, விண்வெளியினுடைய கால்நடை பண்ணிட்டு தான் தமிழ்ல தான் சிற்பக்கலையே இருந்திருக்கு. உலகத்தில் முதல் சிற்பக்கலை தமிழ்ல தான் இருந்தது. அதெல்லாம் புடிச்சிட்டு தான் மயன் ஒழுங்குபடுத்துறாரு. இதெல்லாம் எப்படியோ போகட்டும் இதெல்லாம். அப்ப தமிழர் நாகரிகம் தனி நாகரிகம். அப்ப அந்த யாருக்கு ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருந்தானா, அப்ப இந்த நேரத்துக்கு நம்ம எங்க இருந்திருக்கணும்ன்றது தான் கேள்வியா இருக்கு. ஆமா. எல்லாம் கண்டுபிடிச்சு எங்க இந்நேரம் அது ஒரு உலகம் நடந்துட்டு இருந்திருக்கும். எப்படி பூமியில ஒண்ணு நடந்துட்டு இருக்கிற மாரி, அது இந்நேரம் டிராவல் அது இனப்பெருக்கம் நடந்துகிட்டு இருக்காங்க. மனிதகுலம் அழியாத கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. எத்தன பிள்ளை பெத்தாலும் அங்க வாழலாம். இவங்க இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்கும்ல்ல. ஒரு ஆமா. பக்கம் ஒரு பக்கம் 15 வயசு வரைக்கும் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கும். 15 வயசு விவசாயம். தாய்ப்பால் குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைகள பெத்து போட்டுட்டு இருப்பாங்க. அங்க வந்து அப்புறம் 15 வயசு வரைக்கும் அவனுக்கு கீரை குடுப்பாங்க. எதுவுமே ஒரு குற்றமில்லாத ஒரு இதுல நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஆமா. இது அத்தனையுமே குற்றமில்லாத இதுல நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் மெயின் இதுல. பெண்கள் பெண்கள் ஆண், பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் குழந்தை பெத்துக்கிட்டு நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் வளர்ப்பு நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் அறிவியல் வளர்ந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் இடப்பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பயணங்கள் போயிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு. எல்லாம் நாசமா போச்சு. இப்ப விண்வெளிக்கு போயிட்டு வர்றவங்கலாம் தூய்மையானவங்களும் கிடையாது. அந்த நேத்து கூட அந்த வீடியோ பார்த்தேன். அந்த அம்மா பீஃப் தான் சாப்பிடுறேன். பீஃப் இங்க பாத்தியா வெரி நைஸ் ஃபுட். ஆ பீஃப் சாப்பிடுது. இல்ல அது பாக்கெட் காட்டுறாங்க. ஏதோ பேக்டு ஃபுட் போல இருக்கு. உள்ள இருந்து எடுக்குறாங்க. பார்த்துட்டு பாத்தியா இது ரொம்ப கெட்டுப்போன டேஸ்டியா உணவு தான். இருக்கும் அப்படின்னு. எல்லாம் கெட்டுப்போன உணவு தானே அதெல்லாம். இப்ப ஊறுகாய் என்பது கெட்டுப்போன உணவு. ஆனா உங்களுக்கு தெரியாது. ஊறுகாய் என்பது கெட்டுப்போன உணவு தான். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உப்பு போட்டு பதப்படுத்தி வச்சாச்சு. என்னது? அந்த ஊறுகாய கெடுக்காம இருக்கறதுக்கு தான் பண்ணியிருக்கிறத தவிர, நம்மள கெடுக்காம இருக்கிறது இல்ல. அந்த பொருளை கெடுக்காம இருக்கிறதுக்கு தான். ஆனா உனக்கு அது கெட்டு போகும். ஏன்னா ஊறுகாய் அதுல உப்பு போட்டிருக்குல்ல. உப்பு போட்டாச்சு, எல்லாம் இங்க போட்டாச்சு. அப்ப அந்த பொருளை உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உனக்கு ஆரோக்கியம் தர்றதுக்கு அது கண்டுபிடிக்கப்படல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அது போட்டு வச்சது. ஆமா. நீ கெட்டு தான் போவ. அத திண்ணி இது இந்த இதுல இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. இதுன்னு தெரிஞ்சுக்கங்க. எந்த அறிவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க. என்னது?
ம். ஏன் வினிகர்ல போடுற? ஏன் வந்து அதுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ்னா ஒண்ணும் இல்ல. அந்த பொருளே இப்ப அந்த பொருளே அடிப்படை ஒண்ணும் இல்ல. சோடியம் குளோரைடு தான். சோடியம் குளோரைடு அவ்வளவுதான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த அழுகி போகாம இருக்கிறதுக்கு சில வேதிப்பொருள கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த மாரி தான் அந்த உப்பு போடாம நீங்க அது மேல போகாது. எல்லாம் ஏதோ ஒரு வகையில. ஜாம்ல பார்த்தீங்கன்னா ஆசிட் ஜாம்ல பார்த்தேன். ஜாம் இருக்கு இல்லையா? இந்த இது பழ ஜாம்ல பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் சேர்த்திருப்பாங்க. சிட்ரிக் ஆசிட் புளிப்பா இருக்கும். என்னது? புளிப்பா இருக்கும். ம். அந்த சிட்ரிக் ஆசிட் அந்த அந்த பழத்தையோ அல்லது அந்த பழச்சர்க்கரையோ கெடாம பார்த்துக்கும். உனக்கு கெட்டு போயிரும். நீ கெட்டு போயிருவ. அது போய் அவன் திங்கிற வரைக்கும் கெடாம இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு தான் ஜாம். சிட்ரிக் ஆசிட். என்னது? சிட்ரிக் ஆசிட். அதே மாரி நைட்ரஜன் நைட்ரிக் சால்ட் போட்டுருவாங்க. நைட்ரிக் ம். நைட்ரிக் சால்ட் இப்ப போட்டாலும் கெடாது. நைட்ரி பட் நைட்ரஜன் கேஸ் இதுல இதுல என்ன அற்புதமா இருக்குன்னா, இப்ப நம்ம அந்த இந்த உணவுல மட்டும் நம்ம கைய வச்சு நம்ம மனத வந்து அடக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்டின்னா, மிச்சம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்துருது. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே கண்ட்ரோல்ல ம். வந்துரும். எல்லா இந்த இந்த உணவுன்ற புலன மட்டும் நம்ம புடிச்சு இழுத்துட்டோம் அப்டின்னா, கண்ணு, காது, செவி, நம்ம உடல் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரதுக்கான வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. முழுமையா வந்துருது. அதனால தான் திருவள்ளுவர் எழுதுறாரு, அந்த வாயை கட்டுப்படுத்தினா எல்லாம் கட்டுப்படுத்திடலாம்ன்னு அவர் எழுதியிருக்காரு. அது எந்த குறளுங்கயா? அது எந்த குறள்ல? அது இது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமென்றின் ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு. போட்டு பாருங்க. சுவை, ஒளி, ஊறு. அவ்வளவுதான். 5 நிமிஷம் இருக்கு. மணி 5 ஆயி போச்சு. அட மக்கா. சரி ஒரு 5 நிமிஷம் பேசலாம். நிறுத்திடலாம். ஆ, ஓகே. போட்டீங்களா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமென் றைந்தின் வகை தெரிவான் கட்கே உலகு. அப்டின்னா என்ன சொல்ல வராங்க? வாய் நிறுத்தினா தெரிஞ்சு போச்சு. சுவையை கட்டுப்படுத்தினா தெரிஞ்சு போச்சு. சுவைன்னா அதான். சுவைக்க நாக்கு. ஓகே. ஒளின்னா கண்ணு. இ அ ஊறுன்னா உணர்ச்சி. ஓசைனா சவுண்டு, சவுண்டு. நாற்றம்னா வாசனை. அவ்வளவுதான். வாசனை. 5 என்று புலன்களும் சொல்லப்படும் 5 வகைகளையும் ஆராய்ந்து ம். ம். 27வது குறள். ம். ஈத்தார் பெருமை. ம். They gain the world who grasps and tell tell of taste, sight, hearing, touch and smell. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆங்கிலத்தில என்ன அழகா பேசியிருக்காரு. They gain the world. உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்ப எடுத்தோனே வாயத்தானே போட்டிருக்காரு. அ எடுத்தோனே ஏன் வாய சொல்லணும்? வாய வரிசைப்படுத்திருக்காரு. கட்டுப்படுத்துனா, ஒண்ணொன்னா நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும் அப்டின்றது தான் பொருள் இதுல. அப்டிதான் எடுத்துக்கணும் இல்லையா? மற்றவன் சொல்லவே மாட்டான். மற்ற எவனும் சொல்ல மாட்டான். உலகத்துல இருக்கிற எந்த வேதங்களும், எந்த மறைகளும் இத சொல்லவே சொல்லாது. They gain the world. They gain the world. They gain the உலகம் world. தன் வசப்படும் அப்டின்றத எடுத்துக்கலாமா? இல்லாட்டி வந்து நம்ம நெனைக்கிறத நம்ம செய்வோம் அப்டின்றத அவ்வளோதான். எடுத்துக்கலாமா அது? இப்படி வேணா வச்சுக்கலாம். இதெல்லாம் 1000 பொருள். நீங்க 10 வருஷம் கழிச்சு வேற பொருள் கிடைக்கும். அதான் திருவள்ளுவர். இன்னைக்கு இது பொருள் கிடைக்கும். மேம்பாடு அடைய தான் போகுமே தவிர கீழ கொண்டு போகாது. மனிதனை மேம்பாடு அடையும். அதாவது இது வந்து அட்வான்ஸ்டு சயன்ஸ். அதனால திருவள்ளுவர் வந்து ஒரு மிகப்பெரிய பரிணாம அறிவியல்வாதி. பரிணாமம் என்பது புது புது அர்த்தங்கள குடுத்துக்கிட்டே போகும். ஏன்னா மேம்படுத்துறதுக்காக எழுதப்பட்டது. திருக்குறள் வந்து மனிதனை மேம்படுத்துறதுக்காக எழுதப்பட்டது. மனிதனுக்காகவே எழுதப்பட்டது. ம். ஐயா இப்ப நம்ம இந்த லெவல்ல டிராவல் பண்ணல அப்டின்னா, இந்த திருக்குறள்லாம் யாருக்குமே புரியவே புரியாதே! ஆமா. அதனால அதனால கையில திருக்குறள் வச்சிருக்கான் பாருங்க. யாருக்குமே தெரியாதுங்கிறது உண்மை. அதுல ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல அப்படியே ஆங்கிலத்துல அதாவது அதனால மூலத்த தான் இது வந்து மூலம் தான். நான் சொல்றது வெறும் மூலம் தான் வச்சிருக்கேன். ம். வெறும் மூலம். நான் கையில வச்சிருக்கிறது வெறும் மூலம் தான். இத நீ படிச்சுக்க வேண்டியது தான். அ அ அதாவது பரிமேலழகர் இந்த அதிகாரம் பேர் வந்து நீத்தார் பெருமை அப்டின்னா, நம்ப வந்து அதுலருந்து விலகி நிக்கணும் அப்டின்றது பொருளா? ஆ
விலகி நின்றவங்களுடைய பெருமை. விலகி நின்றவங்களுடைய பெருமை. ம். நீத்தார் பெருமை. ஓகே. இப்ப நம்ம உணவு அப்படின்ற இதுல இருந்து நீ தனித்து நிருந்து செயல்படும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெருமை தான் இதெல்லாம். இந்த துறவிங்கிறாங்க இல்லையா? துறவினாவே அ தேவையற்றது நீக்கி நிக்கிறதுன்னு பேரு துறவி. ம், துறந்தார், ம், அகத்து துறந்தார். பழக்க வழக்கத்தை துறந்தார் அவ்வளவுதான். ஆனா நாம எல்லாரும் பல் இளிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான். ம். கேவலமா தான் இருப்போம். எல்லாரும் பன்றிக்குட்டி தான். அதுல எதுவும் சந்தேகம் கிடையாது. எல்லாரும் பன்றிக்குட்டிய விட மோசமா தான் இருப்பாங்க. காரணம் இந்த வாயிலிருந்து தான் தொடங்குது எல்லாமே. இந்த வாயில உள்ள போட்டவன போதைப் பொருள். போதைப் பொருள் இருக்கிறவன் எப்பவும் திருந்த மாட்டான். போதைப் பொருள் இருக்கிறவன் ஒண்ணு இசை போதை, ஒண்ணு கண்ணுல பார்க்குற போதை, ஒண்ணு தொட்டு காம போதை. அது காம போதை இல்லாத எவனும் கிடையாது. அ அ அ ஆமாங்க. இப்ப தியேட்டர்ல படம் பார்க்க போம்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பார்க்குறோம், கேட்கிறோம், கூடவே சாப்பிடுறோம். 3மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவல்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப தியேட்டருக்கு போறாங்க, பார்க்குறாங்க, கேட்கறாங்க, கையில சாப்பாடு. அப்ப 3 புலனுமே பார்த்தீங்கன்னா பிஸியா இருக்கு. ம். ஆமா, அது பின்னாடி நம்மள போக வச்சுட்டாங்க பார்த்தீங்க. ஆமா. இது இப்ப இல்ல. இது 2000 ஆண்டா நடந்துட்டு இருக்குது. இந்த கூத்தடிக்கிறத விட 2000 ஆண்டா நடந்திருக்கு. அது இயலிசை நாடகமும் மனிதனை ஏமாத்துறதுக்கு தான். இயல் இசை நாடகம். ம். மனிதனை ஏமாத்துறதுக்கு தான். அறம்பொருள் என்பது மனிதனை மேம்படுத்தும். அறம், பொருள், இன்பம். இது 3 தான். அது 3 தான். இவனுக்கு இத பரவால்ல. பின்னாடி இன்னைக்கு யூடியூப் டாபிக் கிடைச்சிருச்சு. ஆமா. ஆ அறம்பொருள் என்பது மனிதனை மேம்படுத்தும். இயல் இசை நாடகம் மனிதனை கீழ ஆ கீழடி கொண்டு போகும். இதிலிருந்து உதறி மேல வரணும். இயல் இசை நாடகத்துல வெளிய வரணும். இயல் இசை நாடகம் இப்போ ஏன் சினிமா இவ்வளவு தூரம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சினிமா பூரா என்ன அடிப்படையில என்ன? மனிதனுக்கு தவறான அந்த செயல் 3 புலன்களை அடிப்படையா வைத்து தான் அது இயங்குது. ஆ அத மனுஷன் அதுல நோக்கி போறதுனால தான். நாடகத்தினுடைய வடிவம் சினிமாங்கிறது வேண்டாம்னே. நாடகத்தினுடைய வடிவம் தானே. ம். கூத்தாடியினுடைய வடிவம் தானே. ஏன் ந ஏன் நடிகர், நடிகைகள் தன் உடம்ப காட்டுறாங்க? அறிவ காட்ட வேண்டியது தானே. அது நுண்ணிய இதுல செயல்படுறது இல்லையா? அது ம். நானோ இதுல டிராவல் ஆகுறது. அத புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு அப்போ எதையோ ஒண்ணு தியாகம் பண்ணி அத நோக்கி போனா தான் அது போகும் இல்லையா? ஏன் உடம்ப நடிகர், நடிகைகள் சுத்தப்படுத்தினா தான் காட்டுறீங்க? உடம்ப உடம்ப நடிகர் சுத்தப்படுத்தினா தானே அந்த அறிவுன்ற தன்மைக்கு போகும். நடிகர், நடிகைகள் ஏன் உடம்பை காட்டுகிறீர்கள்? அதான் கேள்வி. நடிகனோ, நடிகையோ உடம்ப காட்டி தானே நீங்க பண்றீங்க. உடம்ப காட்டுறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த காமத்துக்கு போயிருது. கீழ்நிலைக்கு தான் கொண்டு போகுது. அது ஒரு பொருளா, போக பொருளா அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. தன்னுடைய உடம்பை ஒரு ஆ போக பொருளாக யூஸ் பண்ணிடுறாங்க. அறிவை காட்டவில்லையே! ஐயா, அறிவியல் அப்ப இந்த அறிவுன்ற தன்மைய உணர்றதுக்கு, அப்ப நீர் உடம்ப சுத்தப்படுத்தினா தான் அந்த அறிவுன்ற தன்மையே வொர்க் ஆகும். இல்லாட்டி வொர்க் ஆமா. ஆகவே ஆகாது. இல்லையா? எல்லாரும் ஆமா. எல்லாரும் இப்ப உணவு பழக்கத்துல உணவு பழக்கத்துல இருக்க அத்தனை பேருமே இந்த கு இந்த இந்த கூத்தடிக்கிறதுல போய் மாட்டிக்குவாங்க. போதைப் பொருளு, கூத்தடிக்கிறது, விபச்சாரம் இதுல தான் போவாங்க. ம். எடுத்தோனே விபச்சாரத்துக்கு போயிருவாங்க. எடுத்தோனயே விபச்சாரம் தான். எதுவா இருந்தாலும் இப்ப கண்ண நோக்கி அந்த எக்ஸ்ட்ரீம் தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்றது. எதுவா இருந்தாலும் சரி. என்ஜாய்ன்னு அது சொல்லி மாரி என்ன உணவு. எந்த முன்னேற்றம் என்ஜாய்ல என்ன முன்னேற்றம் வருது? பிளஷர் தாங்கய்யா. சுகம். அந்த சுகத்துக்காக தானே போறது. ஆ கண்ணு, வாய் சாப்பிடுறது, ருசி. அந்த சுவை அந்த சுகத்தின் அடிப்படைய வச்சு தானே இந்த வாழ்க்கைய வந்து அவங்க தரம் வைக்கிறாங்க. இப்போ நான் இவ்ளோ சுகம் அனுபவிக்கிறேன் அப்டின்னா, அதுக்காக தான் இந்த வாழ்க்கை இருக்குன்னு ஒவ்வொரு நொடியுமே பார்த்தீங்கன்னா, வேலை செய்றாங்க. அந்த சுகத்த அனுபவிக்கிறதுக்காக தான். இப்ப நான் அனுபவிக்கல அப்டின்னா, என்னைய கேள்வி கேட்கறாங்க. "நீ அனுபவிக்கலையா? அப்ப நீ உலகத்துக்கு என்ன பொறந்து நீ என்ன பயன்?" என்ன கேட்கறாங்க. எனக்கான பயன் மனம். எனக்கான பயன் உடல் சுகம். இந்த உடல் எவ்வளோ மேன்மை அடையுது, இந்த மனம் எவ்வளோ மேன்மை அடையுது, இந்த ஆன்மா எவ்வளோ மேன்மை அடையுது. இதுதான் 3 மேன்மை. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. எனக்கு உடல் பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். 3 நமக்கு கிடைச்சிருது. அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ம். இதான் விஷயம். சரியா? 6 மணிக்கு பேசுவோம். ஓகேங்க.